நான் தொலைஞ்சிட்டேனா? இல்லை, நான் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுலேயே ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்த எங்கள் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க. எங்கேயாச்சும் நீ காணாமல் போயிட்ட அப்படின்னா உன்னோட ஸ்கூலோட நேம், அட்ரஸ், பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் இந்த மொபைல் ஃபோனுன்ற கான்செப்டெல்லாம் கிடையாது. லேண்ட்லைன் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா, ஃபோன் பூத்து தான் இருக்கிறதுலே ஒரு லைஃப் லைன். அதனாலேயே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் கேஷுவலாக வெளியில் விளையாட போயிருக்கேன். ஆனால் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினச்சிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் என்னை வீட்டில் தேடி இருக்காங்க, ஸ்கூலில் போய் தேடி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க, ஏன் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு கூட போய் என்னை தேடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஃபுல் சர்ச் ஆப்ரேஷன். நான் கிடைக்கவே இல்லையே. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் கேஷுவலாக அப்படியே பக்கத்து வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கேன். ஏன்னா நான் அங்கே தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்போல்லாம் 10 வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் டிவியே இருக்குமா, அதனாலேயே நான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டேன். எல்லாரும் என்னை எல்லா இடத்துலையும் தேடுவாங்களாம், ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பக்கத்து வீட்டில் தேட மாட்டாங்களாம். இது ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, நான் இதுவே 3-4 தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஃபன்னியான விஷயம் என்னென்னா 3 தடவையும் நான் பக்கத்து வீட்டில் உட்காந்து டிவி தான் பார்த்துருக்கேன். அது அவங்களுக்கு லேட்டாக தான்